அவளை போ சொல்லுங்க. அவ இங்க நின்னா இப்ப கொலை விடும். தர்மா, கோவப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிங்க. முதல்ல போ சொல்லுங்க அவளை. இப்ப ஒண்ணு குடிமொழிக்கு போயிடல. நம்ம நிதானமா பேசினா எல்லாம் சரியாயிடும். அவன் ஒருத்தைய வச்சு புள்ள பெத்துக்க முடியாத மலட்டு பையன். அவனும் அவன் மண்டையும். அவனை கட்டிக்கிட்டாதான் அவரு காசு தருவாரா? அதுக்கு இவன் ஓகே சொல்லுவான். நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை தங்கச்சின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. கண்ணு முன்னாடி நிக்காத, போயிரு. இங்க நின்ன வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். போவல்ல. ஆத்திரத்துல முடிவெடுக்கிறது பிரச்சனையை தீக்காத தர்மா, மேலும் பிரச்சனையை தான் அதிகமாக்கிட்டு இருக்கும். பிரச்சனை என்னன்னு முழுசா தெரியாம முடிவெடுக்கிறது தப்பு. நிச்சயமா யாழினி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும். அதை கேட்டுட்டு அப்புறமா நீங்க பேசுங்க. யாழினி, என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லுங்க. அட சொல்லுங்க, பரவாயில்ல. நீ இப்படி கோவப்படுவேன் தான் நான் உன்கிட்ட எந்த விஷயமும் சொல்றது இல்ல. சொன்னாலும் கோவப்படுறாரு, சொல்லலனாலும் கோவப்படுறாரு. ஒரு பொண்ணு நான் என்ன செய்ய முடியும்? இந்த கோவத்தினாலதான் செல்வாவை நான் லண்டனுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ண. எந்த சூழ்நிலைனாலும் அவன் சமாளிப்பான். இளங்கோ விஷயத்துல நான் ஒண்ணு அவனை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படல. நெருப்பன் சொன்னா நாக்கு சுற்றுமா? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு போய் தானே சொன்னேன். அது எனக்காக கூட இல்ல, என் தம்பி வெளிநாடு போகணுன்றதுக்காக தான். அவன் முதல்ல போயிட்டானா அடுத்த ஒண்ணு தானே கூட்டிட்டு போறான். இத புரிஞ்சுக்காம கோவத்துல என்னென்னமோ பேசுற நீ. அண்ணன் தம்பியை அவமானப்படுத்திட்டு நான் ஒண்ணு வாழ மாட்டேன். எனக்கு அந்த ஆசையே இல்ல. அப்படின்னு நினைச்சிருந்தா நான் ஏன் வாழ்க்கைய மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன்ல. எதுக்காக ராப்பகல நான் கஷ்டப்படணும்? அது மட்டும் இல்ல, இந்த ரகசியத்தை இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இவர் என்ன தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் நான் இதை சொல்லணும். துளசி அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்ணதுல துளசி அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இளங்கோக்கு தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இளங்கோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? சொல்லுன, முட்டாளானா? நீங்க சொல்லுங்க கதிர், நான் பண்ணது தப்பா? பாத்தீங்களா தர்மா, யாழினி கிட்ட சரியான ஒரு காரணம் இருக்கு. இந்த ஊர்க்காரன் என்ன நம்பியே 10 பைசா காசு தர மாட்டான், வண்டியை வச்சா தான் தருவான். அப்படி இருக்கும்போது சிலோன்காரங்க, அதுவும் ஒரு பொண்ணு, அதை நம்பி எவன் காசு தருவான்? சரியா யாழினி, உங்க அண்ணன் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. கோவம் குறைஞ்சிடும். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. போங்க யாழினி, நீங்க அழுவுறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. போங்க.
பொண்ணுங்களை உயிரை கழுத்து அறுப்பீங்கடா. உங்களுக்கு எல்லாம் எங்கடா பொம்பளைங்க மனசு தெரிய போகுது? செல்வி, சாப்பாடு ரெடியா இருக்கு, வா சாப்பிடலாம். என்ன செல்வி யோசிக்கிற? செல்வி, ஏய் என்ன ஆச்சு? செல்வி இங்க பாரு, மனம் விட்டு பேசு, எல்லாம் சரியாயிடும். எனக்கு நீங்க யார் இருக்கா? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு எனக்கு எதுவுமே இல்லை. அம்மா அப்பாவை அந்த நாசமா போன யுத்தம் திண்டு தீர்த்துருச்சு. எனக்கு இருந்த ஒரே அண்ணனு ஜெயிலுக்கு போயிட்டா. ஏன்னு கேட்க யாருமே இல்லாம இப்ப நான் தனிமரமா இருக்கேன். இலங்கையில நான் தமிழச்சியா பிறந்ததை விட வேற என்ன பாவம் பண்ண? அம்மா அடிக்கடி சொல்லுவா, நீ ராசாத்தி மாதிரி இருக்கிறேன்னு. அப்பா தரையில கால் படாம தோல்ல சுமந்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடுவாரு. எனக்கு யாருமே இல்ல. இப்ப யார் இருக்கா? பேசாம அப்பா அம்மா கூடயே செத்து தொலைஞ்சிருக்கலாம். என்ன செல்வி? என்னை பத்தி யாருக்குமே கவலை இல்ல. எங்க நாட்டுல பெண்களும் குழந்தைங்களும் பாதிக்கப்படுறது இங்க யாருக்குமே கவலை இல்ல. செத்தவங்க போக மீதி உள்ளவங்களோட வாழ்க்கை துயரமும் வலியும் பிரிவும் இத பத்தி யாருக்குமே கவலை இல்ல. இந்த உலகத்துல மானங்கெட்டு வாழ்றதை விட பேசாம செத்து தொலைஞ்சிருக்கலாம். சீ செல்வி, உன் மனநிலை என்னன்னு எனக்கு புரியுது. அத பத்தியே பேசி என்ன பிரயோஜனம்? செவிடங்காதுல ஊதின சங்கு மாதிரி உலகம் அதோட போக்கிலே அது போயிட்டே இருக்கும். நாம இந்த உலகத்துக்கு என்ன தெரியாமல வந்துட்டோம். நமக்கு விருப்பம் இல்லாம தானே இந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டோம். இருக்கிற வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் வாழுவோம். அதை தவிர வேற வழி இல்ல. நாம பேசினாலும் இந்த உலகம் ஒண்ணு மாறிடாது. செத்தே போனாலும் இந்த உலகம் மாறாது. உனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம். அதனாலதான் செத்து போகாம நான் உயிரோட இருக்கிறேன். தமிழினி, உங்களோட அண்ணாவையும் உங்களையும் நம்பித்தான் நீங்க வந்திருக்கேனா? செல்வாக்காகத்தான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பொறுத்து கொண்டு வாழ்றேன். ஆனா உங்க அண்ணாவும் கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்காம வாழும் போதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தாங்கவே முடியல. ஏய், அண்ணா உன்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லாத. அவன் நேத்துல இருந்து ஃபுல்லா உன்னை நினைச்சு சாப்பிட கூட இல்ல தெரியுமா? அவன் உன் மேல உசிரியே வச்சிருக்கான். அண்ணன் சொல்றதையும் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. என் மேல உசுர வச்சிருக்காருனா நான் சொல்றது கேட்கணும்ல. அந்த நிறைஞ்ச நாயோட போக்கு சரியில்லைன்னு சொல்றேன். அவன் தப்பானவன்னு சொல்றேன். கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட காசுல லண்டன் போகாதுன்னு சொல்றேன், போவேன்னு நிக்கிறாரு. ஓ, அதான் இப்ப கோவமா? எங்க சூழ்நிலையோ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்ல. அவன் வெளிநாடு போனா தானே நாங்களும் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். அவன் உன் மேல உயிரை வச்சிருக்கான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவனுக்கும் அக்கா தங்கச்சின்னு நாங்க இருக்கோம்ல. எங்களுக்கான நல்லது கெட்டதே அவன் பார்க்கணும்ல. அதுக்காக அவன் சம்பாதிக்கணும்ல செல்வி. அவருக்கு காசு தான் முக்கியம்னா எப்படி எக்கட கெட்டு போட்டும். நான் எனக்கு தெரிஞ்ச வழியை நான் பாத்துக்கிறேன். இது உன் உதட்டுல இருந்து வர வார்த்தை செல்வி, உன் மனசுல இருந்து வரல. என் முகத்தை பார்த்து சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு. எனக்கு தெரியும் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அடி மனசுல நீ செல்வ அண்ணனை விரும்புற. அதனால உன்னால சொல்ல முடியாது. நான் நிரஞ்சனை பத்தி திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். அவனால ஏதாவது பெரிய சம்பவம் நடந்தாதான் நான் சொல்றத உண்மைங்கிறத புரிஞ்சுக்குவாரு. சரி, அதை விடு. அதே ஏன் திரும்ப பேசுற? அவன் வாழ்க்கை அவன் பாடு. நமக்கு என்ன? அவன் எக்கேடோ கெட்டு போறான். செல்வண்ணனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீயும் கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோயேன். பொம்பளை புள்ளையா பிறந்து நம்ம என்ன செய்யறது? அதுவும் இந்த ஊர்ல. நம்மள நம்பி ஒருத்தி தனியா இருக்காளேன்னு கொஞ்சம் சரி அவர் யோசிக்கிறானா? அவன் யோசிக்காமலாம் இல்ல. அதனாலதான் அவன் நேத்து ஃபுல்லா சாப்பிடாம இருந்தான். எல்லாம் சரியாயிடும். உனக்கு நான் இருக்கேன், அக்கா இருக்கா, அண்ணன் இருக்கான். நாங்கெல்லாம் உன்னை அவ்வளவு சீக்கிரம் தவிக்க விட்டுற மாட்டோம்.
பயப்படாம தைரியமா இரு. நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமல போயிடும். ம்? நம்ம ஊருக்காக போராடணும், கிடைக்கல. வாழ்க்கைக்காகவாவது நம்பிக்கையோட போராடுவோமே. ம்? நம்ம நாடு மேல உனக்கு அவ்வளோ கோவம் இருக்கா? நீ வந்ததுல இருந்து இவ்ளோ கோவமா பேசி நான் பார்த்ததே இல்ல. நீ நம்பிக்கை இல்லாம அவ நம்பிக்கையில பேசுற. நமக்காக 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறத நீ மறந்துட்டியா? ஆமா, அவங்க ஓடுற ரத்தத்துல அரசியல் பண்ணுவாங்களே தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ பேசிக்கிறது அவங்க காதுல விழுந்ததுன்னா அப்புறம் அவங்க நமக்காக போராடவே மாட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். சரி விடு, நம்ம பேசினா பேசிட்டே தான் இருப்போம். அங்க நான் உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், முதல்ல எழுந்து போய் சாப்பிடு. அப்புறம் செல்வா நான் பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காத. ம்? அக்கா என்ன தேடுவா, நான் கிளம்புறேன். ம்? பாத்துக்கோ. மாமா இன்னும் 6 மாசத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். என்னம்மா இது பயங்கரமா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப போய் சுத்திட்டு வரீங்களே, கொடையாவது எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. என்ன மாமா செய்யறது, வெயில பார்த்தா வேலை நடக்குமா? இதே அம்மாவா இருந்திருந்தா வெயில் அடிச்சா என்ன மழை அடிச்சா என்னன்னு கத்திருப்பாங்க. அதான் அத்தை சொல்றது நீங்களே சொல்லிட்டீங்களா நீ? அப்பாக்கு உங்க மேல அக்கறை, அம்மா அப்படியே ஆப்போசிட்னு தான் சொல்ல வந்தேன். அண்ணி உங்க ஆள் கத்துற போறாரு, முதல்ல அதை பாருங்க. நான் என்ன அவர் கலரை பார்த்தா காதலிச்சேன்? கருப்பா இருந்தா என்ன சிவப்பா இருந்தா என்ன? கட்டிக்கிட்டா போதுங்கிறீங்களா? ஆமா ஏய், இப்ப நீ பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயமா? ஆமா என்ன எல்லாத்துக்கும் ஆமாவா? ஆமா இதுக்குமா? ஆமா. ஐயோ ராகினி, போது நிறுத்துமா ப்ளீஸ். மாமா, ஒரு சந்தோஷமான விஷயம். முதல்ல உங்ககிட்ட சொல்லலாம் தான் அண்ணனையும் கூட்டிட்டு வந்தேன். சொல்லுமா. செல்வாவை லண்டனுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணியாச்சு மாமா. இன்னும் ஒரு வாரத்துல இவன் கிளம்பிடுவான். நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். இங்கே கடந்து நாய்படாத பாடு படுறதுக்கு வெளிநாடு போனா விடுவு காலம் பிறக்குமா கண்டிப்பா. சரிக்கா, காசுக்கு என்னக்கா பண்ண? என் ஃப்ரெண்ட கழிச்சப்போ லண்டன்ல போய் பாத்துக்கலான்னு சொன்னாங்க, இப்ப இல்லைண்டாங்க. இளங்கோ தரேன்னு சொல்லிருக்கான். போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். நிஜமாவா சொல்ற? அண்ணன் இப்படி நல்ல காரியெல்லாம் கூட பண்ணுவானா? என்ன ராகினி, உங்க அண்ணன் மேல உனக்கே நல்லெண்ணம் கிடையாதா? என்னால இத நம்பவே முடியல. அவன் எச்ச கையில காக்கா கூட ஓட்ட மாட்டான். நல்லது பண்ணாதானே நல்லபடியா நினைக்க முடியும். நான் வெளிநாடு போயிட்டா எங்க அண்ணனும் வெளிநாடு போயிருவாரு. வெளிநாட்டு மாப்பிள்ள எனக்கு மிஸ் பண்ணுவான்னு சொல்லி சீதனமா அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. அவன் சரியான சுயநலவாதிதான். எந்த காரியத்தையுமே காரணம் இல்லாம செய்யவே மாட்டான். சரி விடுங்க, அவன் தான் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருக்கான்ல, எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? எதை நினைச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். எப்ப போறதுன்னு ஏஜென்ட் ஏதாவது சொன்னாரா? இப்பவே நீ தயாராரு, ஒரு வாரத்துக்குள்ள எப்ப வேணா உன்னை கூப்பிடுவாங்க. ஓகேவா? என்ன எல்லாரும் என்ன விட்டுட்டு ரகசியம் பேசுற மாதிரி இருக்கு? அப்படிலாம் இல்ல தமிழ். ஈழத்தை எப்படி பிடிக்கிறதுன்னு ரகசியத்திட்ட போடுறீங்களா? ஈழத்துல என்ன கிழிச்சாங்கிறது உலகத்துக்கே தெரியுமே. என்ன மாமா அப்படி சொல்றீங்க? ஒருத்தனை உலகமே சேர்ந்து அடிச்சா என்ன பண்ண முடியும்? சாகத்தான் முடியும். அதான் செத்துட்டோம்ல, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ, இது என்னது? விளையாட்டா பேசினதுக்கு இத்தனை எதிர்வினையா? இங்கே ஊரை பத்தி பேச முடியாதா? இங்கேயும் எதிர்வினை வந்துருமா? ஓ தமிழினி, சந்தோஷமான ஒரு நியூஸ் இருக்கு, அத சொல்ல விடுறியா? என்னக்கா? செல்வா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள லண்டனுக்கு போறான். செல்வனா, கை கொடு. சந்தோஷத்தை பாரு. அப்புறம் லண்டன் போனா எங்களெல்லாம் மறந்துடுவியா? அதெல்லாம் மறக்க மாட்டேமா. அக்கா, நிஜமாதான் சொல்றியா? ஏய், என்னடி சந்தோஷத்துல உன் அண்ணன் கூட சுத்திட்டு இப்ப சந்தேகமா கேக்குற? இல்ல, இது கனவா நிஜமானே தெரியல, அதான் கேட்டேன். அது இல்ல தமிழ், நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி இப்பவே லிஸ்ட் போட்டு வை, நான் எல்லாம் வாங்கி அனுப்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணா. நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் யானி அக்கா வேலைக்கு போறதை நிப்பாட்டணும்.
ரொம்ப கஷ்டப்படுறாங்க அக்கா. தமிழினி, எல்லாரும் வேலை செய்யணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். செல்வா முதல்ல வெளிநாடு போயிட்டா அடுத்த காரியமா தர்மானனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும். ம் சரிக்கா. யாழினி, முதல்ல அவன் லண்டன் போய் சேரட்டும். அதுக்குள்ள எல்லாத்துக்கும் ஏன் அவசரம்? லண்டன் போறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. கடவுள் புண்ணியத்துல செல்வா நல்லபடியா லண்டன் போய் சேரட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்குவோம். நீ சொல்றதும் சரிதான்னா. போற வழியில பல பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இருந்தும் இந்த மாளுங்க போக தானே செய்யறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. நம்ம நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். ஆமா, நாம நல்லதுதாம்மா நினைக்கிறோம். கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ யாருக்கு தெரியும். ராகினி, உங்க அம்மா வராளான்னு போய் பாரு. வந்தா கண்ணா பின்னான்னு கத்துவா. அம்மா வந்தா என்ன சொல்வாங்க? இருங்க நான் சொல்றேன். ஏய் யாழ்னி, என்னடி கதை பேசிட்டு இருக்க? வேற வேலையே இல்லையா உனக்கு? உன்னை ரொம்ப நேரமா காணோம்னு இளங்கோ தேடிட்டு இருக்கான். எந்திரிச்சு கடைக்கு போ. எப்ப பார்த்தாலும் ஓயாம கதை பேசிட்டு இருக்கிறது. கடையில தண்ணி இல்ல, வீட்ல தண்ணி இல்ல, வீட்ல ஒரு வேலையும் பார்க்கல. எப்ப பார்த்தாலும் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கடி. நல்லா தின்னு தின்னு தூங்குறீங்கல்ல, வேலை பார்க்க வேண்டியதானே? ஹே, அப்படியே உங்க அம்மா மாதிரியே பேசுறடி. ஏய் இருடி, நான் இன்னும் முடிக்கல. அம்மா அப்பாவை திட்டும்போது நான் என்ன தெரியுமா சொல்வேன்? மா லூசாமா நீனு கேப்பேன். அதுக்கு அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கையில ஏதாவது வச்சிருப்பாங்கல்ல, அது அப்படியே தூக்கி கல்லு. அப்பா அம்மா ஒரு வேளை திருந்திட்டாங்களோ? இனிமே தான் அவ திருந்த போறாளா? உடம்புக்கு ஏதாவது முடியாம இருக்குமா? போய் பாருமா. அக்கா, மாமாக்கு அத்தை மேல எவ்ளோ பாசம் பாத்தியா? எவ்ளோ திட்டினாலும் அன்பு அப்படியே பொழிஞ்சு கொட்டுறாரு. மாமா, உங்க சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு, பாத்துக்கோங்க. ராகினி, அம்மாக்கு என்ன வேணும்னு போய் பாரு. போ. செல்வா, அக்கா. உன் பாஸ்போர்ட்டை ரெடியா எடுத்து வச்சுக்கோ. அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அக்கா. சரி. மச்சி, சிலோன்காரிங்களை மட்டும் சாதாரணமா நினைக்காதடா. இயக்கத்துல ட்ரைனிங் எடுத்திருப்பாளுங்க. தூக்கி போட்டு தரையில நச்சுன்னு அடிச்சிருவாளுங்க. ஏய், எல்லாம் நாம பாத்துக்கலாம்டா. நம்ம கைப்பட்ட எல்லாம் அடங்கிடுவாளுங்கடா. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டு தண்ணி வரைக்கும் குடிச்சிருக்கேன்டா. இன்னும் சிலோன் தண்ணி மட்டும்தான் குடிக்கல. இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சும்மா விடுவனா? ஏன்டா உனக்கு மீசையே வளரல, நீ வந்து என்னடா பண்ண போற? டேய், எது வளருமோ அது வளர்ந்துருக்குடா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், இப்ப பேச்சு முக்கியம் இல்லடா. அதுக்கு இப்ப நேரமும் இல்லை. நமக்கு காரியம் தான் முக்கியம். வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு மச்சான். மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அது இருக்குல்ல, அதான் அவ வீடு. அதான் தனியா தான் இருப்பா. யாருக்கும் தெரியாம காதும் வச்ச மாதிரி மேட்டரை முடிச்சுட்டு வாங்கடா. என்ன அசிங்கப்படுத்தினவன் இந்த உலகத்தை தலை நிமிந்து பார்க்க கூடாது. போங்கடா.